வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். திமிங்கலம்னு சொன்னதுமே இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நீளமான, உயரமான, ரொம்ப இடை இருக்கக்கூடிய ஒரு பாலூட்டி உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பாலூட்டி உயிரினங்கள்லாம் பால் குடுக்கணும் இல்லையா? ஆனால் இது தண்ணிக்குள்ள இருக்கு, ஓஷன்குள்ள இருக்கு. எப்படி குடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி அதுக்கும் நம்ம எல்லாருமே எப்படி குடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே இமேஜினேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அதான் கிடையாது. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப்பு அம்மா திமிங்கலத்துக்கும், குழந்தை திமிங்கலத்துக்கும் இருக்கும். எப்படின்னா, சிரஞ்ச் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணாம, அது ஃப்ரீ ஃப்ளோவா அனுப்பும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஃப்ரீ ஃப்ளோவா அனுப்ப முடியும்? அதுவே கடலுக்குள்ள இருக்கு. கடலுக்கு அடியில அப்படி ஒரு வேள ஃப்ரீ ஃப்ளோவா குடுத்துச்சுன்னா, அது தண்ணியோட கலந்துராதா? அப்படின்னு நம்ம யோசிச்சா, அங்க தான் இந்த இயற்கையுடைய மாயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பாலு முழுக்க முழுக்க ஃபேட்டால மட்டுமே ஆனது. அண்ட் நார்மலா லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்காது. அது ரொம்ப சாலிடா டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால அது கொஞ்சம் கூட தண்ணீல கலக்காது. டைரக்ட்டா அது அந்த குழந்தையுடைய வாய்க்குள்ள தான் போகும். சரி, அப்படின்னா எவ்வளோ நேரம் போகும்? எவ்வளோ போகும்? அப்படின்னு கேட்டா, 150 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எது மொத்த வாழ்நாள்லயா? அப்படின்லாம் கிடையாது. ஒரு நாள்ல மட்டுமே அது 150 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் அளவுக்கு பால் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதோடைய உருவம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால. இயற்கையா படைக்கப்பட்ட இப்படி ஒரு படைப்பு நிஜமாவே நெறைய பேர வியக்க வச்சது. யாரும் இத பத்தி ரொம்ப முன்னாடி பேசல அப்படின்னாலும், இப்ப சோசியல் மீடியாவ திறந்தாலே இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்ல பார்த்திருப்பீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இது வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹியூமன்ஸோட பாடியில மொத்தமா 206 போன்ஸ் இருக்கு. நம்ம அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் இத எண்ணி பார்த்தோம்னா இவ்வளோ இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரி, அப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது ரொம்ப கம்மியா தானே இருந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அதான் கிடையாது. குழந்தையா இருக்கும்போது இன்னும் 100 போன் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். 306 போனா குழந்தைங்களுடைய பாடியில இருக்கும். ஆனா, அது வளர வளர ஒண்ணு ஒண்ணா ஜாயின் ஆயி, அது ஒரு செப்பரேட் போனா மாறும். இப்படி மாறிக்கிட்டே இருந்ததுனால தான் அடல்ட் ஸ்டேஜ்க்கு வரும்போது நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய போனுடைய நம்பர்ஸ் குறையுது. ஆனா, போனுடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும். போனுடைய டென்சிட்டியும் அதிகமா இருக்கும். நெறைய விஷயங்கள் நம்ம செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேரட்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த கேரட்டோடைய கலர் என்ன மாரி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அது ஒரு ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அத கேரட் கலர்ன்னே சொல்லுவாங்க. இப்படி அந்த கேரட் இந்த கலர்ல இருக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? முன்னாடிலாம் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 200, 250 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, கேரட்டோடைய கலர் வெள்ளையா தான் இருந்திருக்கு. முள்ளங்கி எப்படி இப்போ வெள்ளையா இருக்கோ, அதே மாதிரி கேரட் வெள்ளையா தான் இருந்திருக்கு. ஆனால் நெறைய கன்ஃப்யூஷன் வருது. எக்ஸ்போர்ட்லலாம் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா நல்லாருக்கும் அப்படின்றதுனால, இத ஆரஞ்சு கலர்ல செலக்டிவ் ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எல்லாருமே கேரட்ட விளைய வைக்கிறாங்க. இருந்தாலும் ஏன் இந்த கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால ஒவ்வொரு ஸ்டேட்டும், ஒவ்வொரு கண்ட்ரியும் ரொம்ப யூனிக்கா ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி செலக்டிவ் ப்ரீடிங்ல வந்த இந்த கேரக்டர தான் மக்கள் அக்செப்ட் பண்ணாங்க. வேற கேரட்லாம் பெருசா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. பட் இந்த கலர் ஆஃப் கேரட் எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியுடைய டிமாண்டும் அதிகமா இருந்ததுனால, கலர்ஸ் எல்லாருமே செலக்டிவா குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த ஆரஞ்ச் கலர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதனால இதையே மக்களுக்கு நெறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனைச்சுட்டாங்க. ஈவன் மார்க்கெட்லயுமே இந்த ஆரஞ்ச் கலருடைய கேரட் தான் டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு. இப்படி நாளடைவுல நெறைய பண்ணதுனால, நம்மளுடைய மைண்ட் செட்டே கேரட்னா இந்த கலர் தான்ப்பா அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டோம். பட் இப்போ நெறைய செலக்டிவ் ப்ரீடிங் பண்ற நெறைய விஷயங்கள் நமக்கு புதுசா இருந்தாலும், நம்ம பார்க்கக்கூடிய அந்த வாட்டர் மெலன்லாம் இதுக்கப்புறமா நெறைய செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணாங்க. கலர்ஸ்லாம் கொண்டு வரலாம்னு நெனைச்சாங்க. பட் அது எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் அப்படின்றதுனால. ஆனா கலர் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட் பண்ணோம்னா, அது இயற்கையோட ஒன்றிணைஞ்சு ஆட் பண்ண முடிஞ்சா ஓகே. பட் ஆர்டிஃபிஷியலா மட்டுமே நம்ம குடுக்க முடியும்னா, அப்படி விஷயங்கள் தேவையில்ல அப்படின்றதுல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப அதிக நாள் வாழ்ந்த பூனை அப்படின்னா என்னவா இருக்கும்? பூனைன்னும் போதே அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆயுள் அதிகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான இயற்கை மரணம் தான் ரொம்ப ஹைட்ல இருந்து கீழ குதிச்சா அது விழுந்துரும். அதனால இறந்து போகும் அப்படின்லாம் கிடையாது. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். சின்ன சவுண்ட் கூட அதுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். இந்த மாதிரி நெறைய ஸ்பெஷாலிட்டீஸ் இந்த பூனைகளுக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த பூனையோடைய அதிகபட்ச வாழ்வு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, 15 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது 20 வருஷம் வரைக்கும் போறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் டெக்சஸ்ல இருக்கக்கூடிய கிரீமி பஃப் அப்படின்ற இந்த பூனை மட்டும் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் பூனை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிக நாள் வாழ்ந்த பூனையுடைய அந்த பட்டியல்ல இதுக்கு தான் முதலிடம் குடுத்திருக்காங்க. ஈவன் இதுக்காக இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வாங்கியிருக்கு. இந்த பூனையுடைய வயசு 38 வயசு 3 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது பிறந்ததிலிருந்து 38 வருஷம் 3 நாட்கள் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் இந்த உலகத்திலே இதுதான் அதிக நாள் உயிர் வாழ்ந்த பூனை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா ஏதாவது சொன்னுச்சுனா தான் இந்த ரெக்கார்ட முறியடிக்கும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.